ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஸ்நாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி மாவு அப்புறம் சர்க்கரை மட்டும் வச்சு பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்நாக் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு வந்து புளிக்காத அரைச்ச இட்லி மாவு வந்து எடுத்துக்கணும். அந்த இட்லி மாவு வந்து இந்தளவுக்கு கட்டியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு அதோட 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் பேக்கில் ஃபில் பண்ண போகிறோம். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் துணியில் இதை வச்சு புழிஞ்சு விடுவாங்க. இது தேனி சைடு டீ கடையிலலாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்கு தான் அது. இந்த மாதிரி பேக்கில் போட்டுட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு கார்னர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஜாங்கிரிலாம் செய்கிற கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கார்னரில் ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 2-3 ஏலக்காய் வந்து வாசத்துக்காக தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கம்பி பதெல்லாம் பார்க்க வேண்டாம். சும்மா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெயில் வந்து புழிஞ்சு விட்டுடலாம். சின்னதாக பண்ண வேண்டாம், ஜாங்கிரி மாதிரி. இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே பண்ணிக்கலாம். பெருசாக புழிஞ்சு விட்டு அதெல்லாம் குக் ஆனதும் எடுத்து அந்த ஜீராவில் வந்து சூடாகவே நம்ம வந்து டிப் பண்ணிடலாம். இந்த ஜாங்கிரி டேஸ்ட்டில் இருக்காது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தளவு குக்கானால் போதும், எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அந்த ஜீராவில் வந்து போட்டுடலாம். ஜீராவும் சூடாக இருக்கணும், இதுவும் சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து அது ஊறட்டும். ஊறினோன்னா எடுத்து ஹாட் பாக்ஸில் தான் வைக்கணும். நீங்கள் சும்மா நார்மலாக வச்சிங்கன்னா மைதா மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஹார்ட் ஆகின மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாட் பாக்ஸில் வச்சு சூடோடு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எடுத்து ஒரு 1/2 மணி நேரங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். ஜாங்கிரி மாதிரி இதை வச்செல்லாம் சாப்பிட முடியாது, செஞ்சோன்னா உடனே வந்து சாப்பிட்றணும். அவ்வளோதான். எடுத்து இப்போ நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு. இந்த ஸ்நாக்கோட பேர் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ்.